இது மகிமை நேரம். உடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருத்தலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும், அவருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டும், அவருடைய தரிசனத்திற்கு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். இன்றைக்கும் அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். வேதத்தில் அவருடைய வாக்கு தத்தங்கள் அநேகம் உண்டு. அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற காத்திருந்தவர்கள் யார், அது நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்து பரமேறும் பொழுது அவருடைய சீஷர்களை 40 நாள் வரைக்கும் சீஷர்களை சந்தித்து அவர்களுக்கு சமாதானம் கொடுத்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை குறித்து திஷ்டாந்தப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் சீஷரிடத்துல சொல்றாரு. அப்போ என்ன பண்ணாங்க? பேதுரு எல்லாரும் அவர் மரிச்சிட்டாரு, எவ்வளவோ போதனைகள் அவர் உயிர்த்ததை குறித்து, உயிர்த்த பிறகு என்ன நடக்கும் என்பதை குறித்தெல்லாம் அநேக முறை சொல்லியிருந்தாலும் அந்த நேரத்துல இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதற்காக காத்திராம என்ன பண்ணாங்க, நாங்க மீன் பிடிக்க போறோம்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த இடத்த விட்டு போகாம எருசலேம்ல நீங்க காத்திருங்க. எதற்காக அப்படின்னா, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம். அப்ப ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, யோவேல் தீர்க்கதரிசி 2:28 சொன்ன பொழுது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற அந்த ஒரு வாக்குத்தத்தம், எல்லார் மேலும் பரிசுத்த ஆவி அருளப்படும் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப நான் சொன்னேன், நீங்க என் மூலமாக கேள்விப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது, நீங்க எருசலேமை விட்டு போகாதிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதை அறியாதிருந்தாங்க, அந்த சீஷர்கள் அதை அறியாதிருந்தாங்க. இந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது நிறைவேறும் அப்படிங்கிறத அவங்க அறியாம இருந்தாங்க. அது லூக்கா 24 அதிகாரம் 49 தான் இயேசு சொல்றாரு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்போ உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி, பிதாவினிடத்திலிருந்து வரக்கூடிய பரிசுத்த ஆவி, தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது, நீங்க அதனால காத்திருங்கன்னு சொல்றாரு. அதே போல சீஷர்கள் ஒருமனப்பட்டு அந்த மேல் வீட்டறையில் காத்திருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 800-900 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அந்த பெந்தைகோஸ்தே நாளிலே நிறைவேறினதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், காத்திருங்க, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க காத்திருங்க. சீஷர்கள் அறியாது இருந்தாங்க, இது இப்பவா நிறைவேறும், இது ஏதோ ஒரு வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்துவும் அதை நினைவுபடுத்தினாரு. நான் அதான் சொல்றாரு, என்னிடத்தில் கேள்விப்பட்ட அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க காத்திருங்க. இதே வாக்குத்தத்தம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நினைக்கலாம் இது அந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு, அவங்க பெந்தைகோஸ்தே நாளிலே பெற்றுக்கொண்டாங்க. இல்ல பிரியமானவர்களே, அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் இருக்கிறது. நாமும் காத்திருக்கும் பொழுது அவர் அந்த வாக்கு பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவரை நம் ஒவ்வொருவருக்கும் நம்ம பொழிந்துருவான். அந்த வாக்குத்தத்தத்தை பெற நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் மேலும் அந்த மேல் வீட்டறையில் இருந்த அந்த 120 பேருக்கு மாத்திரமல்ல அந்த வாக்குத்தத்தம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த வாக்குத்தத்தம் நம்மில நிறைவேற நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பாதத்துல நாம் காத்திருக்க வேண்டும். இப்ப அதே போலதான் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கு. அப்போ அந்த அவருடைய வார்த்தைகளை நம்பி அவருடைய தேசத்தை விட்டு வந்து ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அந்த தேசத்தில் இருக்கும்போது அவனுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. அப்போ ஒவ்வொரு வருடமும் கழிய 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 அவரு ஆபிரகாமுக்கு ஒரு
என்ன செய்ய, அந்த பொறுமையோடு காத்திருந்தார். அவர் விசுவாசத்தில் வல்லவனானார். அவருடைய விசுவாசத்தை கர்த்தரே வந்து என்ன செய்கிறாருன்னா அங்கீகரிச்சிருக்காருன்னு பார்க்குறோம். அவர் தான் விசுவாசத்தின் தந்தை என்று பார்க்குறோம். ஆனாலும் இடையில ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிற அந்த அவன் தான் என்னுடைய புத்திரனான் என்று கேட்கிறாரு. எலியேசரை கேட்கிறாரு, அவன் தான் என்னுடைய புத்திரன். ஆண்டவர் சொல்றார், இல்ல, உன்னுடைய கற்ப பிறப்பே உனக்கு புத்திரன். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். உன்னுடைய கற்ப பிறப்பினால உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்றாரு. அப்போ அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற நம்ம காத்திருக்கணும். இப்ப 2000 இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று 2000 வருஷங்களுக்கு முன்னாலே சொல்லப்பட்டது. அதே போல இந்த மாம்சமான யாவர் மேலும் உன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்றும் நமக்கு வாக்குத்தத்தம் காத்திருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் பரமேறி போகும் பொழுது அவர் போகிறதையே பார்த்து கொண்டு இருந்தாங்க அந்த சீஷர்கள். அப்பொழுது ஒரு தூதன் சொல்றாரு, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறபடி எப்படி இவர் பரலோக இந்த பூமியிலிருந்து ஏறி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார். அப்போ அவருடைய வருகை குறித்து இயேசுவானவரே சொல்லியிருக்காரு, நான் திரும்பவும் வருவேன், உங்களை என்னிடத்துல நான் சேர்த்து கொள்வேன். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆண்டவர் வருவார், அவர் வந்து நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார் என்கிற வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்யணும்? எப்பொழுது வருவார், நாம் அதற்கு தயாராக வேண்டும் என்பதை நாம் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருத்தலை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, 10 கன்னிகைகளை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அந்த 5 கன்னிகைகள் வந்து ஆயத்தமாகி இருந்தாங்க. நம்ம கர்த்தரை அறிஞ்ச பிறகும் நம்ம ஆயத்தமாகி நாம் காத்திருக்க இல்லை அப்படின்னு சொன்னா நாம் கர்த்தரை கண்டுகொள்ள முடியாது. அந்த வாக்கு தத்துவத்திற்குள்ள நாம் என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்து கொள்ள முடியாது. இப்ப தாவீதுடைய நாட்களில் அவர் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எல்லா யுத்தத்திலும் அவருக்கு வெற்றியை கொடுத்து நல்ல ஒரு அரண்மனையில இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே உமக்கென்று நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறாரு. இல்ல, உனக்கு பிறப்பான உன் புத்திரன், உன்னுடைய குமாரனை எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஆனாலும் உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய வீடு எப்பொழுதும் நிலைச்சிருக்கும், அது எப்பொழுதும் ஸ்திரமா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அப்போ எத்தனையோ ராஜாக்கள் அவருடைய தாவீதுனுடைய வம்சத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவும் தாவீதுனுடைய வம்சத்துல வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அவர் வாக்கு பண்ணினது நிமித்தம் அவர் சொல்றார், உம்முடைய சிங்காசனத்தில் ராஜாவாக வீற்றிருக்க உனக்கு ஒரு குமாரன் இல்லாமல் போவதில்லைன்னு சொல்றார். ஒவ்வொரு வம்சத்திலையும் பார்த்தீங்கன்னா 20 ராஜாக்கள், அந்த சாலமோனுக்கு பிறகு சாலமோனோட சேர்த்து 20 ராஜாக்கள் வந்து அந்த தேசத்தை ஆண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப எல்லா ராஜாக்களும் வந்து அந்த கர்த்தரை விசனப்படுத்தி இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் தாவீது நிமித்தம் போய் சொல்லு, அந்த ஒரு விஷயம் நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், உன்னுடைய சந்ததியில வந்து ஒரு சிங்காசனத்தை ஆள்வதற்கு உன் சந்ததியில ராஜாக்கள் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லி அவர் நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். தாவீதின் நிமித்தம் அவருடைய குமாரர்கள் அவருடைய சந்ததியில வந்த ராஜாக்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனோட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதுடைய வம்சத்தை நான் அழிக்க சித்தமில்லாதிருந்தேன் என்று சொல்றார். அப்ப அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அப்ப அந்த உன்னதமான வாக்கு தத்தத்தை அறிந்திருக்கிற நாம் என்ன செய்யணும்? அதை சுதந்திரித்து கொள்ள அதற்காக நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறாரு. பிரியமானவர்களே, அந்த ஒரு கிருபையை, அந்த காத்திருத்தல், ஆயத்தமாகி காத்திருக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்கு உரியவரே உம்மை துதிக்கிறோம். உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசி வருகிறீர், நீர் இடைப்படுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெறுமனே எங்கள் செவிகளிலே கேட்டுவிட்டு நாங்கள் போகாதபடி எங்கள் இருதயத்திலே நிறந்து ஆண்டவரே சாமுவேலை போல பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவரே உடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே கேட்கும்படியான கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். காத்திருந்து கர்த்தாவே உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை